வணக்கம் வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to graph an ellipse from the equation. ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாடல் நடத்திருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். இஸ் a லாஸ்ட் மாடல். அப்புறம் என்ன ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்ப்போம். எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்து டிரா பண்ண சொன்னா என்னென்ன மாடல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் x square by a square plus y square by b square equal to 1 is the center is 0, 0. The next general form of the ellipse equation x minus h whole square by a square plus y minus k whole square by b square equal to 1 is the center h, k. So இந்த மாடல்ல கொடுத்து உங்களுக்கு என்ன செய்வாங்க என்ன டிரா பண்ண சொல்வாங்க. Then next இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்னலாம் வரும்? ax square by square cx dy plus e equal to 0. So இதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி எல்லாம் இருக்கும்? ஒரு x ஸ்கொயர் இருக்கும், ஒரு y ஸ்கொயர் இருக்கும், ஒரு x இருக்கும், ஒரு y இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். is equal to 0 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எலிப்ஸ்னுடைய ஜெனரல் ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து உங்களை என்ன செய்ய சொல்வாங்கன்னா டிரா பண்ண சொல்வாங்க. இத டிரா பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாடலுக்கு கன்வர்ட் பண்ணி இந்த ஃபார்முக்கு கன்வர்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் டிரா பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன ரெண்டு மாடல் பார்த்திருக்கோம். எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர் இஸ் 0 0 டைரக்ட் மெத்தட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய. செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாடல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறது. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த எலிப்ஸ் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம டிரா பண்றது எப்படி, அதை தான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இந்த ரெண்டுனுடைய லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Now given ellipse equation x plus 1 whole square by 100 plus y minus 2 whole square by 64 equal to 1. Then find center, foci, vertices and directrices. Draw the graph. So how to draw the graph தான் இது எல்லாத்துக்குள்ள காமன் क्वेश्चन சொல்லி ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்த்தோனே 164 which is greater than 100, therefore the major axis is x axis. Major axis x axis. Then next a square equal to 100, therefore b square equal to 64, therefore a equal to 10. First எதை கண்டுபிடிச்சாச்சு? a கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கும்? eccentricity is equal to root of 1 minus b square by a square root of 1 minus b square ஓட வேல்யூ எவ்வளவு? 64 by a square எவ்வளவு? 100. Therefore simplify 1 minus 64 by 100. 100 minus 64 by 100. 100 minus 64 36 by 100. therefore எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 6 by 10. இத கட் பண்ணோம்னா எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 3 by 5. therefore eccentricity equal to 3 by 5. so first eccentricity கண்டுபிடிச்சாச்சு. then next AE A ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். A எவ்வளவு? 10. E இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 3 by 5. therefore இத கட் பண்ணோம்னா 1 2, therefore 2 3s are 6, therefore AE equal to 6. next A by E. A by E is equal to A க்கு பதிலா என்ன போடுறோம்? 10 by E க்கு பதிலா என்ன போடுறோம்? 3 by 5. இந்த 3 by 5 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது அப்படியே நியூமரேட்டருக்கு வந்துச்சுனா
10 into 5 by 3, therefore 50 by 3. Therefore A by E equal to 50 by 3. So AE கண்டுபிடிச்சாச்சு, A by E கண்டுபிடிச்சாச்சு, E கண்டுபிடிச்சாச்சு, A கண்டுபிடிச்சாச்சு. Last x equal to x plus 1. X equal to x plus 1. Therefore smaller to x equal to x minus 1. So usage எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிராப் பண்ற நேரம் smaller to x தான் என்னது இருக்குன்னு கேட்டா மெஷர்மென்ட் இருக்கும். capital x ங்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய சென்டர் செல்லக்கூடிய ஆக்சிஸ். ஓகேவா? then next என்னது capital y equal to y minus 2. Therefore smaller to y equal to y plus 2. So இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. இத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் கேட்டா டேபிள் ஃபார்ம் பண்ணி find center, foci, vertices and directors. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் டிரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் now ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது a equal to 10, ae equal to 6, a by e equal to 50 by 3. First center capitalize capital y க்கு 0,01 இருந்துச்சுனா substitute the value. Therefore x க்கு பதிலா 0, y க்கு பதிலா 0. Therefore the center minus 1,2. Then next focus. The major axis x axis ஆயிருச்சுனா the focus is f plus or minus ae, 0. Therefore f1 ae ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு 6. Therefore 6,0 f2 minus 6,0. So the ரெண்டு வேல்யூ தூக்கி இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 6 போட்டோம்னா 6 minus 1 5. y க்கு பதிலா 0 போட்டோம்னா 2. Therefore first focus 5,2. Second focus minus 6 minus 1 minus 7. y க்கு பதிலா 0 போட்டோம்னா 2. Therefore minus 7,2. Then next vertices. Major axis x axis இருந்துச்சுனா the vertices are plus or minus a, 0. Therefore the plus or minus a, 0 ங்கற நேரம் a யோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Therefore 10,0 minus 10,0. Therefore first vertices 10,0 10 போட்டோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x க்கு பதிலா 10 போட்டோம்னா therefore 9 0 போட்டோம்னா 2. Therefore 9,2. another one vertices minus 10,0 minus 10 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா minus 11 0 போட்டோம்னா 2. Therefore 9,2 and minus 11,2. இது 2 vertices. Then next directors. So same major axis x axis இருந்துச்சுனா directors தெரியணும். x equal to plus or minus a by e. Therefore x equal to plus or minus a by e already கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு 50 by 3. அப்புறம் plus 50 by 3 first போடணும், minus 50 by 3 second போடணும். So first one x க்கு பதிலா என்ன போடுறோம் 50 by 3. Therefore x equal to 50 by 3 minus 1. capital x க்கு பதிலா என்ன போடுறோம் 50 by. இத சிம்பிளிஃபை பண்ணனும். 50 minus 3 by 3. Therefore 47 by 3. Therefore x equal to 47 by 3. First directors. Second directors x க்கு பதிலா என்ன போடணும் minus 50 by 3. Therefore x equal to minus 50 by 3 minus 1. So same என்ன வரும் minus 50 minus 3 by 3. Therefore minus 50 by 3 x equal to. Therefore x equal to minus 1 by 3. இது 2 directors.
அப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு சென்டர் கண்டுபிடிச்சாச்சு ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு தென் நெக்ஸ்ட் டைரக்ட்ரிஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன டிரா பண்ணலாம் எலிப்ஸை கிராஃபா டிரா பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் now diagram நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சென்டர் -1, 2 focus 5, 2 and -7, 2 the vertices 9, 2 -11, 2 the direct is x equal to 47/3 x equal to -53/3 so first நம்ம எதை மார்க் பண்ணுவோம் சென்டர் சார் அப்ராக்ஸிமேட்டா வேல்யூ மார்க் பண்ணிருக்கேன் the x axisல இத 5 9 47/3 -1 -7 by -11 -53/3 so first center draw பண்றோம் point mark பண்றோம் -1, 2 say -1, 2 therefore say capital X the capital X the capital Y மெஷர்மென்ட்க்கு யூஸே ஆகாது அதனால தான் ஸ்மால் லெட்டர் x ஸ்மால் லெட்டர் y ல சாரி எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் மெஷர்மென்ட்டை மார்க் பண்ணிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் 5, 2 therefore is a 5 இது 2 therefore f1 5, 2 f2 -7, 2 -7 2 therefore f2 -7, 2 then next vertices 9, 2 -11, 2 therefore 9, 2 then next -11, 2 the ellipse எது வழியா பாஸ் ஆகும் vertices வழியா பாஸ் ஆகும் therefore the ellipse the next directrix x equal to 47/3 the x equal to 47/3 another one vertices x equal to -53/3 so என்ன the axis just இது மேல தான் இருக்கும் நம்ம மெஷர்மென்ட் மார்க் பண்றது ஆரிஜினை வச்சு தான் என்ன செய்றோம் மார்க் பண்றோம் ஆனா சென்டர் -1, 2 very very easy and important ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபீட்பேக் சொல்லுங்க thank you very much